வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? இந்த 3 அமைச்சரவைத்துறை வேண்டுமா? பாஜக போட்ட புது கண்டிஷன் என்ன? பாஜகவின் துணை முதல்வர் அமித்ஷா சொன்ன தகவல் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக்கணும். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு தான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் ஒரு அதிகாரப்பூர்வ பகிர்வையும் கூடுதல் இடங்களையும் வலியுறுத்தி வந்ததாக செய்திகள் பார்க்கப்படுகிறதா. அதே சமயம் அவர்கள் கேட்கும் 3 முக்கியமான அமைச்சர் பதவி கூட இப்போது கேட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரத்திலாம் புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது மொத்தமாக 6 அமைச்சர் பதவி வேண்டும், அதில் 3 துறைகள் நாங்கள் கேட்பதாக இருக்க வேண்டும் என்று பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து வருவதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. அதாவது பாஜக பெரும்பாலும் கொள்கை ரீதியிலான அமைச்சரவை விரும்பும், அதாவது மக்களிடையான தங்கள் கொள்கையை கொண்டு செல்ல அல்லது இந்துத்துவா கொள்கையை நிறைவேற்ற ஒரு வசதியான துறைகளை பாஜக கையில் எடுக்கும் என்பதுதான் அரசியல் வியூகமாக பார்க்கப்படுகிறதா. அந்த வகையில்தான் அறநிலையத்துறை, பள்ளி கல்வித்துறை மற்றும் சட்டத்துறை ஆகிய 3 துறைகளை பாஜக எடப்பாடி பழனிசாமியிடம் இப்போதே ரிசர்வ் செய்து வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறதா. மேலும் முதல் முறையாக துணை முதல்வர் பதவி கேட்ட பாஜக திட்டமிட்டதாக கூறப்படுகிறதா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடையான ஒரு சமீபத்தில் சந்திப்பில் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது அதிமுக வட்டாரங்கள் தகவல்படி பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு பெற ஆர்வம் கொண்டுள்ளதாம். 2026 தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக தலைமையிடமிருந்து இதற்கான உறுதிப்பாட்டை கூட பாஜக கோரியதுடன் வர இருக்கும் தேர்தலில் அதிக இடங்கள் கண்டிப்பாக போட்டியிட விரும்பும் தெரிவித்துள்ளதா. அதாவது டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இபிஎஸ், அமித்ஷாவுடன் இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தை என்பது பயனுள்ளதாக இருந்தது என்றும் இதில் தமிழ்நாடு தொடர்பான முன்னேற்றங்கள் விவாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். திமுகவை பொறுத்தவரை கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகத்தான் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்திலே ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக வழிநடத்தும் என இபிஎஸ் அவர்கள் தெளிவுபடுத்தினார். அதாவது வி.கே. சசிகலா மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோரை மீண்டும் கட்சிக்குள் சேர்ப்பது பற்றி சசிகலா மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோரை அதிமுக கட்சியில் சேர்க்கும் எண்ணம் இல்லை என அவர் ஒரு திட்டவட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் கண்டிப்பாக ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை மீண்டும் அதிமுகக்கான முயற்சிகளை எடப்பாடி அவர்கள் கையில் எடுக்க மாட்டார் என்பதுதான் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அது மட்டுமின்றி டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இது குறித்து எந்த ஊடகம் இல்லை, சில கட்சிகள்லாம் விவாதத்தில் உள்ளன, கூட்டணிக்கு எங்களுடன் வருவார்கள், அதை நாங்கள் தற்போது வெளிப்படையாகவே வெளியிட விரும்பவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதாவது அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனை மீண்டும் என்டிஏ கூட்டணி இணைப்புக்கான வேலைகளை டெல்லி தலைமையை செய்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் தேர்தலாக மாறக்கூடும் என்பதுதான் பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.